Hi friends, welcome to our channel bharbiskitchen. நான் உங்கள் பாரதி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நாங்கள் கொட்டிவாக்கத்தில் இருக்க ஸ்டார் பிரியாணி போயிருந்தோம். சும்மா அதை பற்றின ஒரு ரிவ்யூ தாங்க. அங்கே நாங்கள் போன முதல்ல வந்து பார்த்திங்கன்னா வாழையில் போட்டாங்க. வாழையில் தாங்க சாப்பாடு நம்மளுக்கு அவங்க பிரியாணி விற்கிறாங்க. பிரியாணி மட்டும் இல்லை, நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் அவங்க வாழையில் தான் அதை பரிமாறுறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்டார் பிரியாணியோட ஸ்பெஷல் என்ன பார்த்திங்கன்னா ஆம்பூர் பிரியாணி ஸ்டைலில் தான் அவங்க செய்கிறாங்க. இது ரொம்ப வருஷமாக இந்த ஸ்டார் பிரியாணி வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க போல இருக்கு. இந்த கொட்டிவாக்கத்தில் இது பாருங்கள், இதுதான் வந்து ஆக்சுவலாக வந்து கிச்சனு உள்ளே அவங்க கொண்டு வரது நம்மளுக்கு ஆர்டர் பண்ணுற ஐட்டம்ஸு. ஸோ நாங்கள் போயிட்டு உட்காந்தோம். பார்த்திங்கன்னா இவங்களோட இது பார்த்திங்கன்னா சீரகசம்பா ரைஸில் செய்கிறாங்க. நாங்கள் சிக்கன் 65 பிரியாணி 2, ஒரு மட்டன் பிரியாணி, ஒரு ஃபிஷ் ஃபிங்கர்ஸ் நான் ஆர்டர் பண்ணேன். இவங்களோட ஹோட்டலில் சிக்னேச்சர் ரெசிபீன்ஸில் எதுவும் கிடையாதுங்க. எல்லா ஐட்டமும் அவங்க வச்சுருக்காங்க. பட் பிரியாணி தான் இங்கே வந்து, அதுவும் ஆம்பூர் பிரியாணி தான் ஸ்பெஷலிங்க. நல்லா காரசாரமாக நல்லா இருந்துச்சு. கிட்ஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும். வந்து டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா சீரகசம்பா ரைஸு. ஸோ இது நான் ஃபஸ்ட் டைம் டேஸ்ட் பண்ணுறேன் சீரகசம்பா ரைஸை. நார்மலாக நம்ம இங்கே சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பாஸ்மதி ரைஸ் பாய் வீட்டு பிரியாணி இது தான் நம்மளோட ஃபேவரெட்டு. பட் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருந்துச்சு. என்ன தான் இருந்தாலும் நம்மளோட சென்னை ஸ்டைல் பிரியாணி பாய் வீட்டு பிரியாணி தாங்க ரொம்ப பிடிக்கும். ஸோ இது சில பேரோட டேஸ்ட். இது வந்து ஃபிஷ் ஃபிங்கர்ஸ். இதுக்கு வந்து மயோனைஸ் கொடுத்துருந்தாங்க டிப் பண்ணி சாப்பிட்றதுக்கு. ஸோ இது பாருங்கள் சீரகசம்பா ரைஸில். பட் டேஸ்ட் வைஸ் இட்ஸ் குட். பிரியாணினாலே வந்து கூட வந்து அவிச்ச முட்டை இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். பட் இவங்க வந்து அந்த அவிச்ச முட்டை கொடுக்கல. நானும் ஏன்னு கேட்டேன். பட் ஆம்பூர் பிரியாணிக்கு வந்து இவங்க கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. பட் இன்னொரு ரீசனும் சொன்னாங்க, நிறைய பேர் அதை வேஸ்ட் பண்ணுறாங்களாம், அதனால் அதை ஸ்டாப் பண்ணிட்டேன்னு சொன்னாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் bharbiskitchen சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நான் வந்து பிரியாணி லவர்ஸ்க்காக டெடிகேட் பண்ணுறேன். யாருக்கெல்லாம் என்ன ஸ்டைல் பிரியாணி பிடிக்குமோ அவங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு சூப்பரான வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுது உங்கள் bharbiskitchen பாரதி. See you, bye.